நம் நாடு அனைத்து சமயங்களையும் மதிக்கின்ற மக்களை கொண்ட அற்புதமான மாநிலம் தமிழ்நாடு. ஒருவர் மற்றவரின் வாழ்க்கை முறையை மதித்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு மத சார்பின்மையை பொது வாழ்வில் இலக்கணமாக கொண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கொள்கையுடைய மாநிலம் தமிழ்நாடு. தொன்று தொட்டு இத்தகைய கலாச்சாரத்தை பின்பற்றி வரும் நம் மாநிலத்தில் பேர் அண்ணா வழியில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் இயக்கமாக மட்டுமல்லாமல் மக்களை நல்வழிப்படுத்தும் அறம் சார்ந்த இயக்கமாக வழி நடத்தினார்கள். உங்கள் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்று நானும் மதச்சார்பின்மை சமய நல்லிணக்கம் ஆகியவற்றை உயிர் மூச்சென கொண்டு தொடர்ந்து உழைத்து வருகின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி காலமும் அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் எனது தலைமையில் நடைபெற்ற ஆட்சி காலமும் சிறுபான்மை மக்களுக்கு பொற்காலமாக அமைந்ததை வரலாறு சொல்லும்.